கருவறை கடவுளும் பெண்தான், கண் கண்ட தெய்வமும் பெண்தான். மார்ச் 10th வந்து நம்மளுடைய சசிலையா அவங்களுக்கும் பர்த்டே. லெட் அஸ் கிவ் இட் அப் ஃபார் ஹர். சோ ரைட் மேம். சீமான் அண்ணன் சொல்ற மாதிரி தான் இருக்கும். சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் வந்து அவங்க தான் ஒரு ஃபஸ்ட்டு பட்டதாரியாக வந்து லேடிஸாக இருந்து மெடிக்கலுக்கு போனாங்க, நிறையா சாதனைகளை படைத்தாங்க. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி ஒவ்வொரு வருஷமும் பெண்கள் வந்து முன்னேற்ற காரணம் வந்து யாராச்சும் ஒருத்தர் ரோல் மாடல் நம்ம எடுத்துக்கணும். நம்ம அவங்கள மாதிரி நம்ம வரணும், அவங்கள மாதிரி பண்ணணும். நீ கலங்குவதற்காக பிறக்கவில்லை பெண்ணே, நீ கலங்குவதற்காக பிறக்கவில்லை, கதிரவன் போல் ஒளி வீசுவதற்காக பிறந்துள்ளாய். மற்றவர் நிழலில் நீ வாழ பிறக்கவில்லை, மற்றவர் நிழலில் நீ வாழ பிறக்கவில்லை, உன் நிழலில் மற்றவர்கள் வாழ பிறந்துள்ளாய். ஓர் ஆணுக்கு பின்னால் பெண் என்பதற்காகவா நீ பிறந்துள்ளாய்? ஒரு ஆணுக்கு பின்னால் ஒரு பெண் என்பதற்காகவா நீ பிறந்துள்ளாய்? இல்லை, ஒரு ஆணுக்கு நிகரானவள் தான் பெண் என்பதற்காக பிறந்துள்ளாய் என நினைவில் கொள். ஸோ ஒன் மோர் டு கோ. மார்ச் 10th வந்து நம்மளுடைய சசிலையா அக்கா அவங்களுக்கும் பர்த்டே. லெட் அஸ் கிவ் இட் அப் ஃபார் ஹர். ஸோ ரைட் மேம், ஹாப்பி பர்த்டே இன் அட்வான்ஸ். விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். கீப் இன்ஸ்பைரிங் அஸ். அந்த காமராஜர் ஐயா இருக்காங்கல்ல, அவங்க முதலமைச்சராக இருக்கப்போ ஒருத்தவங்களை கூப்பிட்டு, ஐயா அந்த பையன் நல்லா படிக்கிற பையன், இந்த பையனுக்கு கெமிஸ்ட்ரியில் சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் கேட்டாங்களாம். அவரும் பார்த்துருக்காரு, நல்ல மார்க் வாங்கியிருக்காரு. அவங்களுடைய உதவியாளரை கூப்பிட்டு, இந்த பையனுக்கு கெமிஸ்ட்ரியில் ஒரு சீட்டு போட்டு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போது உதவியாளர் சொன்னாராம், ஏன் போட முடியாது, ஆல்ரெடி நம்மக்கிட்ட 24 சீட்டு தான் இருக்குது, 24 பேர் தான் வந்துட்டு ஒரே நேரத்தில் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய லெபார்ட்ரியில் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு சீட்டை போட முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு காமராஜர் படிக்காதவர் தானே, அவர் சொன்னாராம், இல்லை அவங்க எல்லாருமே எல்லா நேரமும் லேப்லேயே இருப்பாங்களா அப்படின்னு கேட்டாராம். இல்லையா, சில நேரம் வந்து படிக்கிற கிளாஸ் இருக்கும், அப்போ கிளாஸ் ரூமில் இருப்பாங்க, சில நேரம் வந்துட்டு ப்ராக்டிக்கல் இருக்கும், அப்போ வந்துட்டு லேபில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ காமராஜர் சொன்னாராம், சரி இந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டை நீ போட்டுக்கோ, இது போக இன்னும் 23 இடத்துக்கு வேக்கண்ட் இருக்குது, 23 சீட்டுக்கு வேக்கண்ட் இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணுன்னு சொன்னார். உதவியாளருக்கு ஒன்றும் புரியல. அவர் சொன்னாராம், இவங்க கிளாஸ் ரூமில் இருக்கும்போது அவங்க லேபில் இருப்பாங்க, அவங்க லேபில் இருக்கும்போது இவங்க கிளாஸ் ரூமில் இருப்பாங்கன்னு ஒரு ஷிஃப்ட் பேஸ் காலேஜை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தவர் காமராஜர் ஐயா. லிங்க்டின் இருக்குல்ல, நல்லா கவனிச்சுக்கோ. லிங்க்டின் தான் ஒன்று பெரிய இடத்துக்கு கூப்பிட்டு போகும். பிக்கர் பீப்புள் ஆர் இன் லிங்க்டின். இந்த எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிற மாதிரி இந்த லிங்க்டின்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஈவினிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு 2 hours ஏதோ ஃபோன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2 hours டைமிங்கில் என்ன பண்ணுறீங்கன்னா, லிங்க்டின்ல ஏதாவது ஒரு போஸ்ட் போடுங்க, அக்ரி ரிலேட்டடாக போடுங்க, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்கில் இருக்குன்னா அந்த ஸ்கில் ரிலேட்டடாக ஏதாவது போஸ்ட் போடுங்க. அந்த போஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஸ்கில் ரிலேட்டடாக பிகர் பீப்புள் இருப்பாங்கல்ல,